நம்ம தினமும் வீட்டுக்குள்ளேயே தான் குருக்ஷேத்திர போர்க்களத்துல நிக்கிறோம். அதை கையாள்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீங்க இங்க உட்கார்ந்துருக்கீங்க. இப்போ நான் உங்களை ஒரு சங்கிலியாலேயோ இல்லைன்னா வேற ஏதோ ஒரு பொருளை வச்சோ கட்டி போட்டேன்னா அப்போ வேணும்னா நீங்க நான் இப்போ உடம்பு ரீதியா ஒன்றும் பண்ண முடியாம போயிட்டேன்னு சொல்லலாம். அது வேற விஷயம். ஆனா நீங்க இங்க உட்கார்ந்துருக்கீங்கன்னா நான் என் குரலை வச்சு உங்களை கட்டி போட்டு நீங்க எந்திரிக்க கூடாதுன்னு உத்தரவு போட்டதால தான். இது நான் உங்களை கட்டுறது இல்லை, நீங்க தான் கட்டப்பட்டிருக்கீங்க. நீங்களே உங்களை கட்டிக்கிட்டீங்க. சரியா? யாரோ வந்து உங்க கால சங்கிலியில கட்டுறது கொஞ்சம் வேற மாதிரி. ஆனா நீங்க குரலாலேயோ இல்ல அழுத்தத்தாலேயோ பயத்தாலேயோ ஆசையாலேயோ கட்டப்படுறீங்கன்னா அதுல உங்களோட தேர்வு தான் இருக்கு. அதை நாம தான் தேர்ந்தெடுக்கிறோம். நீங்க தேர்ந்தெடுக்கலைன்னா எந்த அழுத்தமும் இல்லை. நீங்க தேர்ந்தெடுக்கலைன்னா யாராவது உட்காருன்னு சொல்லிட்டே இருக்கட்டும். எதெல்லாம் மனசு சம்பந்தப்பட்டதுன்னு கவனிங்க. என்னது அது? எல்லாமே மனசு சம்பந்தப்பட்டது. எல்லாமே மனசு சம்பந்தப்பட்டதுன்னா எல்லாமே விருப்பப்பட்டா பண்ணலாம்னு அர்த்தம். இல்ல, நிறைய முன்னேற்றம் நடந்திருக்கு. முயற்சி செய்துட்டே இருக்கேன். அப்புறம் ஆமா ஆமா. இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ நடக்கிறது உண்மை இல்லைன்னா அது திரும்ப திரும்ப நடக்கும். அந்த திரும்ப திரும்ப நடக்கிறத மட்டும் பிடிச்சுக்கோங்க. இப்போ நடக்கிறது 1 வருஷத்துக்கு முன்னாடியும் நடந்துச்சு, 2 வருஷத்துக்கு முன்னாடியும் நடந்துச்சு. அதனால அதுல புதுசா எதுவும் இல்லைன்னா அது போர் அடிச்சிடும் இல்லையா? அப்புறம் போர் அடிச்சு போன விஷயத்துல யாரும் சிக்கிக்க மாட்டாங்க.